இந்த 4 ஆண்டு ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நாங்க ஆண்டு கேவலமா பாக்குறோம். அந்த அளவுக்கு எதுவும் நல்லபடியா போனது உண்மையாதான் சொல்றேன் நானு. இங்க வந்து ஜெயக்குமார் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு ராயபுரம் தொகுதி. இப்போ இங்க அவர் பொதுமக்களை யாரையும் வந்து பாக்குற மாதிரி கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் எதத்தையும் ஏத்தல, எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. வீட்டு வரி, மின்சாரம், சொத்து வரி எல்லாமே இவங்க இதை ஏத்துறதுனால வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, 12,000 வாடகை கொடுத்துருந்து 16,000 ஆக்கிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் இந்த வீட்டு வாடகை உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியால. நான் வரது கொருகுப்பேட்டில இருந்து வரேன். அந்த சொரங்கம் பார்த்து உன்ன கட்டின்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மாசமா போறவங்களுக்கு இடிப்பும் பண்ணிடுது. ஒரு சாவு வந்தாலும் எது இருந்தாலும் அந்த ட்ரெயின் போனாதான் நாங்க வெளியே வர முடியுது. அது ஒரு முடிச்சு எடுக்கவும் மாட்டாங்க. எங்க கட்டின்னு தான் இருக்கிறாங்க. ஃபுல்லா பள்ளம் தான். தண்ணி நிறைய தண்ணி வந்துருது. இங்க கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல தண்ணி வந்துருது. அதான் நீங்க அந்த ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதோட காசு கொடுத்தே வந்துடலாம். ஒரு கண்டக்டர் திட்டு வாங்குறது பஸ்ல அப்படி கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டாங்க பொம்பளைங்களான்னு ஒரு கேவலமா பேசுறாங்க ஜென்சிங்களே. அதோட நாங்க 6 ரூபாய்ல என்ன வரப்போகுது? கஷ்டப்படுறதா சோறு. இப்ப இருக்க ஆட்சி சரியில்லைண்ணா, எதுவுமே சரியில்லை. ஆக மொத்தம் இந்த ஆட்சியில அடுத்த விமன் சேஃப்டியே கிடையாது. அன்செக்யூர்டா ஃபீல் பண்றோம் போறப்போ வரப்பெல்லாம். சேஃப்டி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைண்ணா. ரோடு போடுறேன்னு சொன்னாங்க, ரோடு போடல. அதே மாதிரி இங்க பார்க்கிங் பண்றேன்னு சொன்னாங்க, பார்க்கிங் பண்ணல.